शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. என்னன்னு கேட்டா பதார்த்த சோதனம். மகா வாக்கியத்துல உள்ள ஜீவனை சொல்லக்கூடிய அந்த பதம் இருக்கு, தொம்பதமோ இல்ல அகம்பதமோ, அந்த அகம்பதார்த்தம் தொம்பதார்த்தத்தை பத்தி விசாரிச்சுன்னு வந்து இருக்கோம். அதுல அகங்கிறது வெறும் ஆத்மா இல்லை, அதுல ஒரு அம்சம் அந்தக்கரணம் கலந்திருக்கு அப்படிங்கறது சொல்லிட்டு வந்தார். இப்ப அது அந்தக்கரணம் கலந்து சொன்னா அது அகம் சப்தத்துக்கோ தொம் சப்தத்துக்கோ வாக்கியார்த்தம். ஆனா நான் அந்த அகங்கிற ஒரு அம்சத்தை விட்டுட்டு வாக்கியதானே எடுத்துக்க போறேன் மகா வாக்கியத்துல. அந்த அம்சத்தை எடுத்துக்கும் போது அது லட்சியார்த்தம்னு சொல்லணும். அந்த லட்சியம் என்னங்கிறது இப்ப சொல்றார். கீதிருக் புனர் வஸ்து லட்சியம் அகம் இது சப்தேன தொம் இது சப்தேனவா, என்ன சப்தம் அந்த மகா வாக்கியத்துல இருக்கோ அந்த சப்தத்தினாலே லட்சணையா சொல்ல வேண்டிய வஸ்து எது அப்படின்னு கேள்வி. பதில் சொல்றார். நாமாதித்ய பரோ பூமா நிஷ்கலஹா ஆகாரகஹா அக்ரியஹ சைவ ஆத்மவதாம் ஆத்மா ஸ்வதசித்த சைவ நஹ. நாமாதித்ய பரோ பூமா சாந்தோக்கியத்திலே 7வது அத்தியாயத்திலே சனத்குமார நாரத சம்பாதத்திலே நாரதர் கேட்டு சனத்குமார உபதேசம் பண்ற இடத்துல நாமாத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். நாமோபாஸ்வ அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னு சொல்லிக்கோன்னா அதுக்கு மேல இருக்குன்னா இப்படி வரிசையா சொல்லி கடைசியில முடிக்கிற சமயத்துல பூமாவில கொண்டு போய் முடிச்சார் சனத்குமார். அப்ப நாமாவுக்கு கூட அந்த இது வசதி அதை வசதி வசத்தின்னு சொல்லி கடைசியில முடிக்கிறார் இல்லையா. அப்ப என்ன இந்த பூமா என்ன? நாமாதித்ய பரோ பூமா. இந்த ஆரம்பத்துல இருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாரோ எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியது இந்த பூமா. அது எப்படி இருக்கு? நிஷ்கலஹா, அதுக்கு அவயவம் கிடையாது. அகாரகா, காரகம் சாதனம் எல்லாம் கிடையாது. அக்ரியா, கிரியை கிடையாது. அப்படி ஒண்ணு இருக்கோ இல்லையோ பூமான்னு சொல்லப்பட்டது சொல்றது. அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஆத்மாங்கிற. சைவ ஆத்மவதாம் நஹ ஆத்மா, சைவ ஆத்மவதாம் ஆத்மா. ஆத்மா உள்ளவாள் யாரோ எந்த வஸ்துக்கள் எல்லாம் ஆத்மா இருக்குன்னு சொல்றோமோ அந்த ஆத்மா இதுதான். இது ஸ்வதசித்தா, இது தானே சித்தமா இருக்கு. இது ஒரு பிரமாணத்தால சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்குங்கிறது அதுக்கு தானாவே செய்யும். அதுதான் சைவனஹா. அதுதான் எனக்கு இந்த பதத்தினால ரட்சணையாக சொல்ல வேண்டிய ஒண்ணு. பூமான்னு சொன்னது சித்த பிரம்மஸ்வரூபம். அந்த சைத்தன்யம் இருக்கே, அந்த சைத்தன்யம் தான் மகா வாக்கியத்திலே அல்லது அகங்கிற பதத்தினாலே லட்சணையா சொல்ல வேண்டிய அப்படின்னு. அஜானோத்த புத்தியாதி கர்த்திருவோபாதிம் ஆத்மானம் பரிகிருஹ்யைவ அன்வய வத்திரேகாभ्याम् அகம் சுகி துக்கி ச இது அகங்காராதேஹ அநாத்மதர்வத்வம் வஸ்தும் கேவலாभ्य ஆத்மாப்திபகமே அசக்யத்வாத் கலாபாவாச்ச அத இதானீம் அவித்யாபரிகல்பிதம் சாட்சித்வமாசித்ய கர்த்திருத்வாதி அசேஷ பரிணாம பிரதிஷேதாய. இங்கே இதுவரை என்ன சொன்னார், அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். இதுக்கு முன்னாடி இதுவரையில எந்த சொன்னதாக ஆச்சு அப்படின்னு கேட்டா, நீங்க கடைசி ஸ்லோகத்துல பாருங்க 57ல சைவ நஹ ஆத்மா அப்படின்னு. இந்த பூமானு எது சொல்லப்பட்டதோ சனத்குமார் நாரதருக்கு உபதேசம் பண்ணாரே கடைசியில, அந்த வஸ்து தான் நமக்கெல்லாம் ஆத்மா அப்படின்னு சொன்னார். அப்ப ஆத்மாவை சொல்லக்கூடிய சப்தம் தானே அகங்கிற சப்தம். இப்போ அகங்கிற சப்தத்துக்கு இதுதானே அர்த்தம், நியாயமான அர்த்தம் சொல்லணும். நீங்க அப்படி இல்லை, இதுல வேற ஒரு பாகம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் சத்தியார்த்தம்னு சொல்லிட்டு இது அதுல இருந்து பிரித்து எடுத்த லட்சியார்த்தம் அப்படின்னு, லட்சியார்த்தமோ கவுனார்த்தமோ இதெல்லாம் சொல்லலாம். கவுனி விருத்தி லட்சணாவிருத்தி எதை வேணா சொல்லலாம் அப்படின்னு. அப்ப அப்படின்னா சொல்லியிருக்கு. நிஜமா பார்த்தா இதுதானே ஆத்மா. நீங்க எதை இதுல இருந்து எடுத்தேளோ அது ஆத்மாவே இல்லை, அது அனாத்மா.
அதை சேர்த்து இந்த சப்தத்துக்கு அர்த்தம் எப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டான். இதுக்கு வேற ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, வெள்ளி அப்படிங்கிறது ஒரு வெள்ளினா எது அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். வெள்ளி அப்படின்னு சொல்லும் போது இல்லைன்னா இப்படி வச்சுக்கோ, மாடுனா எது அப்படின்னு கேக்குறான். எது மாடு? மாடுங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன? இங்கவா காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டுக்கிட்ட அழைச்சின்னு போய் இதான் மாடு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அங்க பார்த்தா அந்த மாட்டுக்கு கழுத்துல ஒரு மணி கட்டி இருந்தது, வேற ஏதோ அலங்காரங்கள்லாம் இருந்தது. அப்ப அந்த அலங்காரம், அந்த கழுத்துல கட்டிருக்கிற மணி, போக்குவரத்து, கழுத்துல கட்டிருக்கக்கூடிய கயிறு, இது எல்லாம் சேர்ந்து மாடா இல்ல இத விட்டு மாடா? மாடு சப்தத்துடைய அர்த்தம் என்ன? அதுல எது சேரும்? கயிறுலாம் சேர்மா சேராதா அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? கயிறுலாம் இருக்கு, ஆனா அது மாடு சப்தார்த்தத்துல சேராது. சப்தார்த்தத்துல சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த மாட்டை கயத்தை எடுத்துட்டோம்னா, அந்த மணியை கழட்டி எடுத்துட்டோம்னா அப்புறம் அது மாடு இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அது இருந்தா தான் அது மாடு அப்படின்னு இருந்தா ஒரு சமயம். ஆனா நாம என்ன சொல்றோம்? கயரும் அந்த மணியும் வேற, அதெல்லாம் மாடு சப்தார்த்தத்துல சேராது, அது கூட இருக்கிற பதார்த்தம் தான். அதனாலே மாடுன்னு நம்ம எதை சொல்றோமோ அதனுடைய சத்தியார்த்தம் கயிறு இதெல்லாம் விட்டுட்டு பாக்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஆத்மாவை சொல்லக்கூடிய இந்த சப்தம் இருக்கு, அகம் சப்தம் தொம் சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துலயும் சப்தார்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும் போது எப்படி சொல்லி இருக்கணும் நியாயமா அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த பூமா இருக்கு இல்லையா, இதுதான் ஆத்மா. இந்த ஆத்ம சப்தத்துக்கு அர்த்தம். இந்த ஆத்மாவில அந்தஸ்கரணம் சேர்ந்திருக்கு, சுகம் துக்கம் அதனுடைய தர்மங்கள்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இங்க எப்படி ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னா, இது சுகம் துக்கங்கள்லாம் சேர்ந்து தெரியுது, அதுதான் அகம் சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தம். ஆனா நாம அந்த அர்த்தத்துல இப்ப எடுத்துக்க கூடாது. அதுல இந்த சுகம் துக்கம் எதெல்லாம் தெரியுறதோ அதெல்லாம் கழித்து சுத்தப்படுத்தி வெறும் ஆத்மா ஒரு அம்சத்தை வச்சுட்டு அதைத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்போம். அதுக்கு ஒரு அவதாரிக்க வச்சார். இப்ப நமக்கு தெரிஞ்சதை வச்சுன்னு தான் தெரியாத போதிக்கணும். நான் பூமாவில ஆரம்பிச்சு பூமாதான் அகமுக சப்தத்துக்கு நிஜமான அர்த்தம், அதுல இதெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னா அவனால புரிஞ்சுக்க முடியாது. அதனால போத்தியமாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய புத்தியை அனுசரித்து அவன் எதை அகம்னு நினைச்சுக்கிறானோ, ஆத்மான்னு நினைச்சுக்கிறானோ, அதை முதல்ல வாக்கியார்த்தமா காண்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வாக்கியார்த்தத்திலே எது நமக்கு வேண்டாத அம்சமோ, ஆத்மான்னு சொல்றதுக்கு லாய்க்கு இல்லையோ அந்த வஸ்துவெல்லாம் மெதுவா கழட்டி விட்டுடுறது. கழட்டி விட்டு பாக்கி உள்ளதை லட்சியார்த்தம்னு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணினாராம். இப்போ அஜானோத்த புத்தியாதி, அந்த புத்தியாதிகள்லாம் சேர்ந்து இருக்கிற ஆத்மாவை தான் நாம பாக்குறோம், அகம்னு சொல்லிக்கிறோம். அத அப்ப அந்த புத்தியாதி கர்த்திருவோபாதி, கர்த்திருவம் ஆத்மாவுக்கு வரத்துக்கு அகம் கர்த்தா அகம் போக்தா அப்படின்னு ஆத்மா தெரியறதுக்கு இந்த உபாதி எல்லாம் கூட இருந்தா தான் முடியும். அதனால இதை கர்த்திருவோபாதின்னு சொன்னான். அப்பேற்பட்ட ஆத்மானம் பரிதேசியவ நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமே, அந்த ஆத்மாவையே அகம் சப்தத்துக்கு முக்கியார்த்தமாக எடுத்துக்கொண்டு அதுலயே ஒரு அன்வய வியதிரேகம் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் கூட எப்பவும் இருக்கு, இதெல்லாம் எப்பவும் இல்லை, இது அந்த ஸ்வரூபத்துல சேரும் சேராது, அதனால இப்படியாக பிரிச்சு இதை வெளியில தள்ளு அப்படின்னு சொல்லி அன்வய வியதிரேகம் பண்ணி அகம் சுகி அகம் துக்கி இது அகங்காராதேகே அனாத்ம தர்மத்துவம். நீ எந்த ஆத்மான்னு நினைக்கிறியோ ஆத்மான்னு ஆத்ம சப்தத்துக்கு அதுவே அர்த்தமா இருக்கட்டும். ஆனா அந்த ஆத்மாவில நான் கொஞ்சம் சோதிச்சு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி வெளியில எடுக்க போறேன். அப்படி எடுத்தால் எது பாக்கி இருக்கோ அதை நான் அகம் சப்தத்துக்கு லட்சியம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீ நினைச்சிட்டு அகம் சப்தத்துக்கு நான் முக்கியார்த்தம்னு சொல்றேன், வாக்கியார்த்தம். அத வாக்கியார்த்தம்னு வச்சிருந்தா இது லட்சியார்த்தம். எது அதுல உள்ள சில அம்சங்களை தள்ளிட்டு பாக்கி உள்ளது பூமான்னு சொன்னது லட்சியார்த்தம் சொல்லுவேன். அனாத்ம தர்மத்துவ முக்தம். ஏன் இப்படி பண்ணினே, நீ எதை லட்சியார்த்தம்னு சொல்றியோ அதுதான் அந்த அகம் சப்தத்துக்கு முக்கியார்த்தம். நீதான் அந்த மாட்டுக்கு சங்கிலி போட்டது எல்லாத்தையும் சேர்த்து மாடுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டா, மாடுல என்னமோ சொல்லலாம், ஆனா இங்க சொல்ல முடியாது. கேவல ஆத்மா அபிமுகமே அசக்யத்வா கலாபாவாச்ச. இவனுக்கு தெரியாத அந்த ஆத்மஸ்வரூபத்தை இதுதான்ப்பா உன் சப்தம், அந்த நீ சொல்ற அகங்கிற சப்தத்துக்கு வாக்கியார்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்சா அவனுக்கு ஒன்றும் புரியாது.
புரியவே வைக்க முடியாது. பூமாவை தான் நீ நான் எதை சொல்ற தெரியுமோ, நீ தன்னை சொல்லிக்கல பூமாவை சொல்லிடுற அப்படின்னு நாம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்தை புரிய வைக்க முடியும்? அதனால அசக்கியம். இன்னும் அதை புரிய வைக்க முடியலன்னா அதனால ஒன்றும் செலவும் இல்லை. அதனால நீ எதோ ஆத்மான்னு நினைச்சிருந்தியோ அதுதான் ஆத்மா சித்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு வச்சிருந்து அதையே வச்சுக்கோ. ஆனா நான் அதுல அனாத்ம தர்மம் அதை வச்சுட்டு அப்படியே சொன்னாராம். இப்ப வேற என்ன சொல்றா? அசேதானி அவித்யா பரிகல்பிதம் சாட்சித்துவம் ஆசிரித்ய கர்த்திருவாதி அசேஷ பரிணாம பிரதிஷேதாய அதே விஷயத்தை இப்ப வெறும் சாட்சியாக வச்ச முதல்ல கர்த்திருவாதிகள்லாம் இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்னு நீ நினைச்சிருந்த ஆத்மாவை வச்சிருந்து அதுல இருந்து சோதிச்சோம். இப்ப அது ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்ப எது ஆத்மா? சாட்சி அப்படின்னு நினைச்சிருந்தோம். இந்த கர்த்திருவாதிகளுக்கு எல்லாருக்கும் சாட்சின்னு நினைச்சிருந்தோம். இப்ப இந்த இடத்துல சாட்சியாக ஆத்மாவை எடுத்து அப்படின்னா அதுல இந்த அதுக்கு சாட்சியமாக, அதனால சாட்சினா பார்க்கிறவன், அப்போ அதனால பார்க்கப்படுகிற வஸ்து எதுவுமே அதை சேர்ந்தது இல்லைன்னு சொல்லி பிரதிஷேதம் பண்றாராம். ஏக சர்வதியாம் நிறுத்தம் அவிருத்தைக தர்சன வீக்ஷதே அவீக்ஷமானமுபி நிமிஷத்து தத் துருவோ அத்ருவம். ஏஷா இந்த பூமான ஒரு ஆத்மா சொன்னோம் இல்லையா? இந்த ஆத்மா எப்படி இருக்கான்னா சர்வதியாம் சாட்சி, சர்வதியாம் நிறுத்தம். அந்த தியாம்னா புத்தி, அந்தக்கரணத்துடைய விருத்திகள், அந்தக்கரணங்கள். அந்த அந்தக்கரணத்தினுடைய எல்லா விதமான நிறுத்தம், விருத்தம்னு பாட்டாந்தரம் இருக்கு. நிறுத்தம்னா அது நர்த்தனம் ஆடுறது, அந்த அத்தனை ஆட்டத்தையும் இது பார்த்துட்டு இருக்கு. அவிலுப்தைக தரிசனஹா, இவருடைய அந்த திருஷ்டி இருக்கு, இதுக்கு லோகமே இல்லை. நகை திரஷ்டு திருஷ்டியேடு விபரிலோகோ வித்தியதே அவிநாசித்வா அப்படின்னு நித்திய சைதன்ய சுரூபமா இருக்கக்கூடிய தன்னுடைய திருஷ்டியாலே அந்தக்கரணத்துடைய விளையாட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான், ஒரு நிமிஷம் விடாம. அவிலுப்தைக தரிசனஹா சர்வதியாம் நிறுத்தம் வீக்ஷதே. இப்ப சொன்ன ஆத்மா அதுக்கு சாட்சியா இருக்குன்னு அர்த்தம். வீக்ஷதேனா என்ன பண்றது? அந்தக்கரணத்துல வரக்கூடிய அதனுடைய நர்த்தனத்தை எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா, பார்க்கறதுன்னு ஒரு வேலை பண்றதோ இல்லையோ அப்படின்னு கேட்டா, அவீக்ஷமான பார்க்கறதுன்னு ஒரு வேலையே அது பண்ணல, அது ஒண்ணும் பண்ணல. அது வெறும் சன்னிதியில இருக்கு அந்த ஆத்ம சைதன்யம். அந்த சைதன்யத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த விருத்திகள்லாம் உண்டானதுனால இது பிரகாசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பிரகாசியமாக ஆனதுனால அதை பிரகாசகம்னு நம்ம பேரு கொடுத்து சொல்றோம். அதனால சொல்ற அவீக்ஷமானோபி, இத பார்க்கணும், அந்தக்கரணத்துல என்ன வருதுங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வேலை பண்ணல. அப்படி அதனால அவீக்ஷமானோபி, வீக்ஷணம் பண்ணணும்னு பண்ணா போனாலும் அது பார்க்கிறது. நிமிஷத்தத்து, தத்துனா நிமிஷத்தத், நிமிஷத்துல இப்ப ஜடமான அந்தக்கரணம் செய்யக்கூடிய அந்த அந்தக்கரணம் இருக்கு, அது சில சமயம் மூச்சுக்கும் சில சமயம் தூங்கும் இல்லையா? மூச்சுக்கரிச்ச தூங்கரிச்ச எல்லாத்தையும் இது பார்க்கறதா. நிமிஷ தத் வீக்ஷத்தையில முன்னாடி சேர்த்துக்கணும். துருவகா அத்ருவம், அந்த அந்தக்கரணம் இருக்கே அது அத்ருவம். ஏன்னா அது ஒரு சமயம் முடிச்சிட்டு இருக்கும், ஒரு சமயம் இல்லை. ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் அது வாட்டுக்கு முடிச்சிட்டு இருக்கு. ஆனா சுசுப்தியை பார்த்தா அதை காணும், தூங்கி போயிடுச்சு. ஆனா இவன் முடிச்சுட்டே இருக்கான், யாரு? ஆத்மா. அதனால அது துருவகா, அந்த அந்தக்கரணமானது துருவம் இல்லை, அத்ருவம். அந்த அத்ருவத்தை இது பார்த்துட்டே இருக்கு. இப்படி பார்க்கறது என்ன ஆச்சு? சாட்சியாக இருக்கே அதுதான் நிஜமான ஆத்மா. அதனால் பார்க்கப்படும் எந்த விஷயத்துக்கு அது சாட்சியோ அந்த விஷயம் ஆத்மா இல்லை அப்படின்னு வத்திரேகம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொன்னார். இதுக்கு மேல ஒரு கேள்வி அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வைக்கிறார். நீங்க எல்லாம் சொல்றது, ஆனா நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, தர்க்க சாஸ்திரம் இருக்கு, சாங்கிய சாஸ்திரம் இருக்கு. அவ எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ஆத்மாவை நிரூபணம் பண்றா. நிரூபணம் பண்ணிட்டு இதான் கரெக்டுன்னு சொல்லி வேற முடிச்சு விடுற. அவ தன்னுடைய ஒரு யுக்திப்படி அந்த ஆத்மஸ்வரூபத்தெல்லாம் நிரூபணம் பண்ணி கொடுத்து இதுதான் கரெக்டு, மற்றதெல்லாம் தப்புன்னு கண்ணால வேற பண்ணி கொடுக்குறான். அப்படி இருக்கிறது நம்ம எப்படி தீர்மானம் பண்றது இதுதான் சரி அப்படின்னு? நம்ம சர்வ சித்தாந்தானாமபி ஸ்வஸ்வ திருஷ்டி அபேட்சையா உபபன்னத்வா. தர்க்க சித்தாந்தம் மகா தப்பு அப்படின்னு யாரு சொல்லுவானா? தார்க்கிகன் சொல்ல மாட்டான்.
அவன்கிட்ட கேட்டா ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சொல்லுவான். ஸ்வஸ்வ திருஷ்டி அபேட்சையா உபபன்னமா இருக்கு. சரியா இல்லையேங்கிறதுக்கு என்ன அனுபவத்தி. அனுபவன்னம் அப்படிங்கிறது யாரு சொல்லுவான்? அவனுக்கு விரோதியா இருக்கு. அதே மாதிரி அவன் சொல்றது தார்க்கிகன் தப்புன்னு சொல்லுவான். இப்படி இருக்கும்போது அவாவா திருஷ்டியில அவாவா சித்தாந்தம் ரொம்ப சரியா தோன்றது. இதரேதர திருஷ்டி அபேட்சையா துஷ்டித சித்திகத்வா தன் திருஷ்டியில கரெக்டா தோன்றது. இதை இன்னொருத்தருக்கு கிட்ட கொண்டு போய்க்காமே நீ எப்படி இருக்க சொல்லு பாக்கலாம், சரியா இருக்கான்னு சொல்லுன்னு சொன்னா மகா தப்புன்னு தார்க்கிக சித்தாந்தத்தை. அதனால அந்த பரதிருஷ்டியா பார்க்கும்போது ஸ்வசித்தாந்தங்கள் தப்பு அப்படின்னு அது இது சகஜம்தான், இது லோக பிரசித்தம். அதனால ஏகத்திராபி விஸ்வாசம் பசியாமஹா. இந்த பாட்டிற்கு நமக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா எதை நம்புறது எதை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல. அதனால எல்லா இடத்துலயுமே நம்பிக்கை போயிடுச்சு. வேதாந்தம் உட்பட எல்லாத்தையுமே நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. ஏன்னா வேதாந்தத்தை சொன்னதே தார்க்கிகன் தப்புன்னு சொல்றான், தார்க்கிகன் சொன்னதை வேதாந்தி தப்புன்னு சொல்றான். அப்ப எல்லாமே தப்பா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சந்தேகம். அப்ப சொன்னா நச்ச சர்வ தார்க்கிகை அதூஷிதம் சமர்த்திதம் சர்வ தார்க்கிக உபதிரவ அவசர்ப்பணாய வர்த்வ சம்பாவயாமஹா. நாம ஒரு வழியில போய் இந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு யுக்தியை வச்சுதானே இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்றாங்க. இந்த எல்லா தார்க்கிகாலுக்கும் ஊகிக்க முடியாத ஒரு வழியில போவோமே, இந்த வழியில போனா எந்த தார்க்கிகனும் தோஷம் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு வழியை புதுசா கண்டுபிடிச்சு இந்த தார்க்கிகனுடைய உபதிரவங்கள்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த வழியில போய் நம்ம சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணலாமேன்னா அப்படி ஒரு வழியே இல்லைன்னு. நீ எந்த சித்தாந்தம் பண்ணினாலும் அது எங்கேயாவது போட்டு மாட்டிக்கும். இந்த திருஷ்டிப்படி நீ சித்தாந்தம் பண்ணினது தப்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்லதான் சொல்லுவான். அது சொல்லாமல் இருக்கிறதுக்கு வழி இல்லைங்க. நச்ச சர்வதார்க்கிகை அதூஷிதம் சமர்த்திதம், அதாவது தூஷிக்கப்படாமல் எல்லாரும் சமர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கம் சர்வ தார்க்கிக உபதிரவ அபசப்பா. எந்த தார்க்கிகனா இங்க உபதிரவம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு வழி கண்டுபிடிச்சு வைக்கலாமே. அப்படி ஒரு வழி இல்லை, சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்ப என்ன பண்றதுன்னா உச்சியதே, கவலைப்பட வேண்டாம், நான் ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். விஸ்திரப்தை சம்பாவியதா அனுபவ மாத்திர சரணத்வா சர்வ தார்க்கிக பிரஸ்தானான. அனுபவத்தினால எந்த ஒரு அம்சம் தெரியுதோ அதை விசுவாசம் பண்ணு. இந்த தார்க்கிகால் கூட அனுபவத்தை காமிச்சுட்டோம்னா பேசாம தான் இருந்தாங்க. ஏன்னா முக்காவாசி தார்க்கிகால்லாம் பிரதீதி சரணாக நையாயிக்காகனு சொல்லுவாங்க. அனுபவத்தை காண்பிச்சுட்டேன்னு சொன்னா அப்போ எந்த யுக்தியும் அங்க எடுவிடாது. அதனால யுக்தியெல்லாம் அனுபவம் வர பர்யந்தம் அந்த யுக்தியை வச்சுட்டு சாதனம் பாதனம் எல்லாம் பண்ணலாம். ஆனா அனுபவத்துக்கு வந்தாச்சுன்னா அப்புறம் யுக்திக்கெல்லாம் அங்க ஒண்ணும் வேலை இல்லை, அனுபவம் தான் கடைசி. அதை நீ நம்பலாம் அப்படி அபீட்சீயத்தை இதை சொல்றேங்க. இமம் பிராச்சனிகம் உத்திஷ்ய தர்க்க ஜ்வர பிரிசாதுராக துவாட்சிரஸ்க வச்சோஜாலையில் மோகயந்தி இதரேதரும். இது ஒரு தார்க்கிகால நிந்திக்கிற மாதிரிதான் அந்த மாதிரி இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. வாஸ்தவமா ஒரு அனுபவத்தை உடையவன் எவன் இருக்கானோ அவன் பிராச்சனிகன்னா இந்த வாதம் பண்ணுவானோ இல்லையோ, வாதம் பண்றதுல மத்தியஸ்தனுக்கு பிராச்சனிகன். ஏன்னா அவன் தான் கேள்வி கேட்கணும். இவன் இப்படி சொன்னா அவன் அப்படி சொன்னா அதுக்கு பதில் சொன்னா ஏன்பா நீ இப்படி பதில் சொன்ன, நீ சொன்னது தப்பா இருக்கு அப்படின்னு தட்டி கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் மத்தியஸ்தனுக்கு உண்டு. அதனால அவனை பிராச்சனிகன்னு சொல்றது வழக்கம். இந்த ரெண்டு பேர் பேசுறா பத்தியா இந்த வாதத்துல, அவனை இவன் கண்டிக்கிறான் இவன் அவனை கண்டிக்கிறான்னு. இவன் ரெண்டு பேருமே அந்த மத்தியஸ்தனை குறிச்சுதான் பேசுறான். நாம நினைச்சிட்டு இருப்போம் அந்த வாதி என்ன சொன்னானோ அந்த வாதியை பார்த்து அப்பா நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி வாதிக்காக இந்த பிரதிவாதி சொல்றான்னு இல்ல, அப்படி இல்ல. இங்க வாதஸ்தலத்துல இவ ரெண்டு பேரும் பேசுறது எதுக்காகன்னு சொன்னா அந்த மத்தியஸ்தனுக்கு புரியணும். அந்த நியாயாதீசனா இருக்கானே அவனுக்கு எதிர்த்தா போல இந்த கட்சி வக்கீல் அந்த கட்சி வக்கீல் ரெண்டு பேரும் வாதம் பண்றான்னு சொன்னா இவா பரஸ்பரம் வாதம் பண்ணி நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்காக இல்லையா, இவாளுடைய வாதத்தை கேட்டு அவன் நிர்ணயம் பண்ணணும். நியாயாதீசனுக்கு புரியணுங்கிறதுக்காக இவ வாதம் பண்றான். தன் பக்கம் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத
நியாயாரீதி எனக்கு போதிக்கிறதுக்காக இவா 2 பேருமே அங்க பேசுறாராம். அப்ப அந்த விதத்துல பாக்குறது இந்த தார்க்கிகால்னா இமம் பிராஷ்னிகம் உத்திஷ்ய, இந்த பிராஷ்னிகன் இருக்கானே மத்தியஸ்தன், இவனுக்கு இந்த மாதிரி நாங்க சொல்லக்கூடியதெல்லாம் சரின்னு புரியட்டும், நான் சொன்னது சரின்னு புரியட்டும்னு ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயமும் இருக்கு. அப்படிங்கிற உத்தேசத்திலே தர்க்கஜ்வர விஷாசுராக, தர்க்கம் ரொம்ப உள்ள போய் அது ஒரு ஜுவரமாக ஏற்பட்டு அந்த ஜுவரத்தினால ரொம்ப ஆத்துடனா ஆயிருக்கக்கூடிய இந்த தார்க்கிகால் என்ன பண்றா, வாட்சிரக்க வசோஜாலை என்ன பண்றாங்க, ஏகப்பட்ட ஸ்வப்ரத்தை வரும் தர்மசாஸ்திரத்தில். அவச்சேரகத்துவம், பிரதிபந்தகத்துவம், பிரமேயத்துவம், பிரகாரத்துவம், ஒரே துவா இல்லையா, தூமவத்வாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதை சொன்னாலும் இது ஒரு ஹேத்துவை சொல்லி அவ வசோஜாலத்தை சொல்லி மோகயந்தி இதரேதரம், இவன் அவனை மோகத்தை ஏற்படுத்தினான், அவன் இவனுக்கு மோகத்தை ஏற்படுத்தினான், இப்படியாக ஏதோ பேசிட்டு இருப்பான். ஆனா இது 2மே தெரியலேன்னுடுவான் அந்த அனுபவசகனாக இருக்கக்கூடிய அஸ்திராபி சோதயந்தி அனுபவம். இப்ப கேட்டா எதை நம்புறது, இந்த தரிசனத்துல யாரு எதை சொன்னாலும் இன்னொருத்தால் எனக்கு தப்புன்னு சொல்றதுக்கு மனுஷன் இருக்கான். அப்ப ஒன்னும் சரின்னு சொல்றதுக்கு முடியலையே அப்படின்னு கேட்டான். அப்படி எவ்வளவு கவலைப்படாதே, அனுபவத்தை சரணமாக வச்சுக்கோ, உனக்கு ஒரு நிர்ணயம் கிடைக்கும், இதுதான் கரெக்ட், இதுதான் சரின்னு விசுவாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார். ஆனா அதுலயும் மறுபடியும் கேள்வி அஸ்திராபி சோதயந்தி, இதுலயும் ஒரு கேள்வி கேட்கிறான். அனுபவாத்மனா விக்ரியா அபியுபகமே அனபியுபகமே தோஷம் ஏதா, அந்த அனுபவத்திலேயே ஒரு விகல்பம் பண்றேன், அதுக்கு விகாரம் உண்டா இல்ல இல்லையா அப்படின்னு. உண்டுனா இப்படி தோஷம், இல்லையா அப்படி தோஷம் அப்படின்னு எதையாவது சொன்னீங்கன்னா அனுபவத்தை கூட நம்ப முடியாது. என்ன பண்றது, யஸ்மாத் ஆக வருஷாதபாபியாம் கிம் வ்யோம்னஹ கர்மண்யேவ தயோஸ்தலம் கர்மோபமச்சேத் சஹ அனித்யஹ கதுல்யச்சேத் அசத்சமஹ. இது பௌத்தாள் நித்தியமான ஆத்மவாதத்தை கண்டிக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகமே அவளுடைய ஸ்லோகம் தான். இது அவ என்ன சொல்றா, இந்த ஆகாசம்ங்கிறது இருக்கு, ஆகாசத்தை அவ ஒரு வஸ்துவா ஒத்துக்கல. இடவெளி அப்படிங்கிறது ஒரு வஸ்து இல்ல, சூன்யம் தான் அது ஆகாசம் அப்படின்னு சொல்றான். அப்படி வச்சிருந்த அவ அதுக்கு மேல என்ன சொல்றானா, ஒரு காலத்துல ஒரே மழையா கொட்டுறது வருஷ ரித்துவில, அதே சமயத்துல கிரீஷ்ம ரித்துவில ஒரே வெயிலா இருக்கு. இந்த வெயில் அடிக்கிறதுனாலே ஆகாசம் சூடாகுமா, இல்ல மழை பெஞ்சதுனால ஆகாசம் நினையுமா? ரெண்டும் இல்லை. வருஷாதபாபியாம் கிம் வ்யோம்னஹ. ஆனா இந்த வருஷாதபாபியாம் இந்த சர்மா இருக்கே, சர்மத்துல மான் தோல் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சோங்களேன், அது வெயில் காலத்துல அதி ரொம்ப சுஷ்கமா போயிடும். ஆனா மழை பெஞ்சதுன்னா தானாவே அதுக்கு ஒரு ஈரத்தன்மை வரும், ஈரப்பதம் வரும். அது சர்மன்யஸ்தி தயோஸ்தலம், இந்த வருஷாத்த பயோஸ்தலம் சர்மாவில தான் காணப்படுறது. இப்ப நீ சொல்லக்கூடிய அந்த ஆத்மா ஆகாசத்தை போல வா இல்ல சர்மத்தை போல வா அப்படின்னு விகல்பம். சர்மோபமஸ்தே சஹ அனித்யஹ, இந்த சர்மத்தை போல அந்தந்த காலத்துல பல விகாரங்கள் வரும்படியா இருந்ததுன்னா உன்னுடைய ஆத்மா அனித்தியமாயிடும். ஏன்னா நித்தியத்துல விகாரம் வராது, நிர்விகாரமா இருந்தா தான் நித்தியம். இப்போ இந்த மரக்கட்டையெல்லாம் இருக்கே, இது வெயில் காலத்துல காஞ்சி போயிடும், சுஷ்கமா இருக்கும். ஆனா மழை காலம் வரைச்சே அதுவே கொஞ்சம் ஈரமாயிடும், ஈரமாகி கொஞ்சம் வித்தியாசப்படுறது, விகாரத்தை அடையிறது. இப்ப அந்த மாதிரிதான் இந்த ஆத்மா சொல்லிட்டா அதுக்கு ஒரு நாளைக்கு இல்லாத போயிடும். அதனால சர்மோபகஸ்தே சஹ அனித்யஹ கதுல்யஸ்தே அசத்சமஹா. இது ஆகாசம் போல அப்படின்னு சொன்னா அப்ப இல்லைன்னு அர்த்தம், ஆத்மாவே இல்லைன்னு அர்த்தமா? அசத்தை இல்லாதது தானே ஆகாசங்கிறது, ஒரு சூன்யம் தானே, அது போலதான் ஆத்மாவும் ஒரு சூன்யம் சொன்ன மாதிரி ஆயிடும்னு சொல்லி அவ கண்டிக்கக்கூடிய இது. ஆக என்ன ஆச்சு, வேதாந்தி சொல்லக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, நித்தியமான ஆத்மஸ்வரூபம், அதையாக்க இந்த மாதிரி இந்த சப்தத்தை இந்த இதனால தூஷிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இதையும் ஒன்றும் நம்ப முடியாதே. அனுபவமான அதுக்கு ஒரு விகாரம் வந்ததுன்னு சொன்னா மறுபடியும் அதே மாதிரி கஷ்டம்தான், அது தப்பு. புத்தி ஜன்மனி புங்கஷ்ட விகிருதி யதி அனித்யதா அத அவிகிருதி ஏவாயம் பிரமாதேதி நயுஜ்யதே. இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா? கடத்தை பார்க்கும்போது கடஞானம் வருமா வராதா ஆத்மாவுக்கு? நீங்க சொல்ற ஆத்மாவுக்கு கடத்தை பார்த்தா கடம் தெரியணும்.
அப்ப இந்த கடங்கிறது அவனுக்கு தெரியறதுன்னு சொன்னா இந்த கடஞானம் இப்பதான் வந்ததுன்னு சொல்லணும், உண்டாச்சுன்னு சொல்லணும். இப்ப கடஞானம் இந்த ஆத்மாவுக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அப்ப என்னாச்சு? விகிருதி. இது வரும்போது ஆத்மாவில ஒரு வித்தியாசம் வந்து போச்சு. கடஞானம் வந்துடுத்து. சித்த முன்னாடி எப்படி இருந்தது? இவனுக்கு கடமே தெரியல இருக்குது, இப்ப கடம் தெரிய ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொன்னால் கடஞானம் வந்ததுனாலேயே இந்த ஆத்மாவுக்கு ஒரு விகாரம் ஏற்பட்டது. இதை ஒத்துண்டா அந்த ஆத்மாவை நிச்சயம் சொல்ல முடியாது, அனித்தியத்துவம் வரும். இல்லே இவனுக்கு ஒன்னும் கடஞானங்கள்லாம் ஒன்னும் வரல, இவன் அப்படியேதான் இருக்கான் அப்படின்னு அவிகிருதி ரேவாயம் அப்படின்னு சொன்னா அப்ப யாருக்கு கடஞானம் வந்தது? அயம் பிரமாதேதி நையுஜ்யதே. இவன் சொல்றான் நான் தான் இந்த கடத்தை பாக்குறேன், அகம் கடத்தை பிரமாதா. இவனுக்கு பிரமாத்திருத்துவமே வராது போயிடும். ஏதா பிரமையே வரல, ஞானமே வரலன்னு சொன்னா இவன் எப்படி ஞாட்டான்னு சொல்றது? ஞானம் வந்தால் அந்த ஞானங்கிற விகாரம் வந்து இவன் விகிருதி வந்து இவன் அனித்தியம்னு சொல்ல முடியாது, இருந்துட்டு போகும். இவனுக்கு ஞானமே வரலன்னு சொன்னா இவன் எப்படி ஞாட்டான்னு சொல்றது? இவனை சாட்சின்னு கூட சொல்றதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அஸ்ய பரிகாரஹா. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். நான் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன், அந்த திருஷ்டாந்தத்தை பாரு, அங்க என்ன பரிகாரமோ அதுதான் பரிகாரம். ஊர்தம் கச்சதி பூமேகம் வித்யதே ஸ்வின் நபித்யதே நபித்யதே சேத் தாஸ்மனுக்துவம் வித்யதே சேத் இதாஸ்ய கா. அதாவது ஒரு கேள்வி தப்பான கேள்வியா இருந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், திருப்பி இன்னொரு கேள்வி பிரதிபந்தியா கேட்டுட்டோம்னா அதுவே பதிலாக அவன் பேசாம இருந்துருவான். இந்த புகை இருக்கோ இல்லையோ, அக்னிலேருந்து புகை கிளம்புறது, இது ஆகாசத்துல போகுது. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஆகாசத்துல இந்த தூமம் போகும்போது அந்த ஆகாசத்தை குழந்தைட்டு போறதா இல்லையா? ஆகாசம் விளக்கப்படுகிறதா இல்லையா? கம் பித்தியதே நபித்தியதே ஆகோஸ்தின் நபித்தியதே. தூமம் உள்ள போச்சு மேல ஆகாசத்துல போறச்சே ஆகாசத்தை விளந்துட்டு போறதா? ஆகாசம் தூமத்தினாலே விளக்கப்படுகிறதா அல்லது அப்படியே இருக்கா அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். நபித்தியதே தாஸ்துவம் இல்ல, இந்த தூமம் போனதுனால அதுக்கு ஒன்னும் ஆகாசத்துல ஒன்னும் வராது, அது அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொன்னா தூமம் போகவே போகாது, எங்கேயுமே போக முடியாது, அது ஸ்திரமாக இருந்துடும். வித்யதேச்சே இந்த ஆகாசத்தை பிளந்துட்டு தூமம் ஆகாசத்துல பறந்து போறது அப்படின்னு சொன்னா அது என்ன பிளப்பு, எங்க பிளவுபட்டது, எங்க வந்தது அது சொல்லணும். அது சொல்ல முடியாது. இந்த தூமம் போனதுக்காக அந்த ஆகாசம் உடஞ்சு போச்சு, அதுல இந்த மாதிரி ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அது அசங்கம், தூமத்தோடு சம்பந்தமே இல்லை. தூமம் வந்து ஆகாசத்துல போறதுன்னு நமக்கு ஒரு பிரதீதி தானே தவிர தூமம் ஒண்ணு ஆகாசத்துல போல, அது போற இடத்துல ஆகாசம் அசங்கமாக இருக்கு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி நாம பாக்கிறோம். அதே மாதிரிதான் ஆத்மா அவிகிருத்தனாக இருந்தாலும் அவனுக்கு ஞானத்தோடு ஒரு சம்பந்தத்தை, அந்தக்கரணத்தோட சம்பந்தத்தை பண்ணி, அந்தக்கரண விற்த்தியோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி, ஆத்தியாதிக சம்பந்தத்தை ஏற்படுத்தி இவனை ஞாதாவாக நாம புரிஞ்சுக்கிறோம். இது வாஸ்தவத்துல எப்பவும் போல இருக்கிறபடியே இருந்துருக்கு. ஏதத் பிரதிபத்தியர்த்தமாக அவிக்கிரியஸ்ய போக்திருத்வம் யாதகம் புத்தி விப்ரமா. அவிக்கிரியம் ஆத்மா விகாரமே இல்லாதவன், ஆனா இவன் போக்திருத்தம் வந்தது. எப்படி வந்தது? கர்த்தத்துவம் வந்தது. ஆனா வந்தது அதுவே எப்படி வந்தது? அகம் புத்தி விப்ரமா, அகம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. இது எப்படி வந்ததுன்னா விப்ரமாத் அத்தியாசத்தினால வந்துடுது. இது வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்தது, கருத்திருத்தம் போக்திருத்தம் எல்லாமே தெரியுது. அப்ப அத்தியாசத்தினாலதான் எல்லாம் வந்தது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். நௌயான விப்ரமாத் எத்வத் நகேஷு கதி கல்பனம். இவன் போட்ல போயிட்டு இருக்கான், பார்த்தா கரையில இருக்கிற விருட்சங்கள்லாம் போயிட்டு இருக்கு, இவன் வந்து ஸ்திரமா உட்கார்ந்து இருக்கான் போட்ல அப்படின்னு தெரியுது. இப்ப எப்படி இருக்குது? கரையில இருக்கிற விருட்சங்கள் எல்லாம் கதி இருக்கோ போறதோ, அது பின்னாடி போறதுன்னு சொல்றான். அதுல ஏதாவது கவனம் இருக்கோன்னா இல்ல, இவனுடைய போட்ல தான் கவனம் இருக்கு. ஆனா இவனுடைய போட்டு நமக்கு ஸ்திரமா, அதுல உட்கார்ந்து இருக்கவனுக்கு ஸ்திரமா தெரியுது, அதுல உள்ள கதி இப்ப வெளியில தெரியுது. அது எப்படி கல்பனமோ அத போல அகம்ல தான் எல்லாமே இந்த இதெல்லாம் இருக்கு, கருத்திருத்தம் போக்குவரத்துலாம். ஆனா
இதோட சேர்ந்து ஆத்மாவில இருக்கிறதாக தெரிய ஆரம்பிச்சுடுறது. இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா தெரியப்படுத்துறதுக்காக சொல்றார். யதோக்தார்த்த ஆவிஷ்கரணாய திருஷ்டாந்தாந்தர உபாதானம். வேற ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறார். யதா ஜாத்யமணே சுப்ரா ஜ்வலந்தி நிச்சலா சிகா சன்னிதானேஷு घटादीनाम அவிக்ரியா. ஒரு நல்ல ரத்தனத்தை எடுத்துங்கோ. அந்த ரத்தம் எப்படின்னா நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய ரத்தனம். சிகானா பிரகாசம் இங்க வச்சுங்கோ. இந்த ரத்தனத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கட்டம் இருந்ததுன்னா அந்த ரத்தத்துடைய பிரகாசம் அதுல பட்டு பிரகாசமா கடமே பிரகாசிக்கிறது இல்லையா? ஜாத்தியமனே சுப்ரா ஜ்வலந்தி நிஷ்டலா சிகா. அதனுடைய பிரகாசமானது ஸ்திரமா இருக்கு, அது ஒண்ணும் ஆகல. ஆனா கடத்தை கொண்டு வச்சா கடம் பிரகாசிக்கிறது, அது மேல அந்த பிரகாசம் படுறது. கடம் இல்லைன்னு சொன்னா அது மேல படல. இப்ப என்னாச்சு, இந்த ரத்தனமானது ரத்தனத்துடைய பிரகாசமானது என்ன பண்ணுறது? கடத்து மேல படுறதுக்கும் படாமல் இருக்கிறதுக்கும் ஒண்ணுமே பண்ணல. கடத்துலதான் கிரியை வந்தது. அந்த ரத்தத்துடைய பிரகாசம் அது இருக்கிற இடத்துல அப்படியேதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கடம் வந்தது, போச்சு. கடத்தினுடைய சந்நிதி ஏற்பட்டது, அந்த சந்நிதி போச்சு. கடத்துடைய சந்நிதி ஏற்பட்டும் போது நமக்கு நாம ரத்தத்துக்கு ஒரு பேரை கொடுத்துடுறோம். இந்த ரத்தத்துடைய பிரகாசம் கடத்தை பிரகாசப்படுத்துறது அப்படின்னு. கடத்தை அனண்ட எடுத்து போயாச்சுன்னா அப்புறம் என்ன சொல்றோம், இப்போ இந்த ரத்த பிரகாசம் கடத்தை ஒன்றும் பிரகாசப்படுத்த அப்படின்னு. ஆனா இந்த ரத்தனம் ஒண்ணுமே பண்ணல. கடம் வந்தாலும் சரி போனாலும் சரி இது எப்பவும் போலதான் இருந்துட்டு இருக்கு. கடத்தினுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து நாம இந்த ரத்தனத்துக்கு அதை விரிவாக்கம் இந்த ஒரு ஏதோ வேலை பண்றது அப்படிதானே நமக்கு தோன்றது. இந்த ரத்தனமானது கடத்தை பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொன்னா ரத்தனத்துக்கு ஒரு வேலையை கொடுக்குறோம், கடத்தை பிரகாசனம் பண்ணணும் அப்படின்னு. அந்த வேலையை அந்த ரத்தனம் செய்யறது. அந்த கட்டம் இல்லாத சமயத்துல அந்த வேலையை செய்யாம இருக்கு அப்படின்னு நாம தான் கற்பனை பண்ணோம். வாஸ்தவத்துல அந்த ரத்தனம் ஒண்ணும் பண்ணல, பிரகாசமும் படுத்தல, பிரகாசப்படுத்தாமலும் இல்லை. கடத்தை கொண்டு வச்சோம், கொண்டு அதை எடுத்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிற அந்த சந்நிதி சாநித்தியம் அசாநித்தியம் இருக்கு. இதை வச்சு ஒண்ணும் பண்ணாத அந்த ரத்தனத்துக்கு நம்ம பேரை கொடுக்கிறோமே, அதே மாதிரிதான் ஆத்மாவுக்கும் கருத்திற்கும் பௌத்திற்கும் பேரை கொடுக்கிறோம். அத்த அயவம்சா விவக்ஷிதா இது ஜாபனாயாக. இதுல முக்கியமா விவக்ஷிதமான அம்சம் என்னங்கிறத சொல்றாரு. எது அவஸ்தா வியனக்தி இது ததவஸ்தைவ சா புனः அந்நியதே நவ்யனக்தி இது கடாதீனாம் அசங்கியம். இந்த திருஷ்டாந்தத்துல பாருங்க, நம்ம பார்க்க வேண்டிய அம்சம். இந்த ரத்தனமானது கடம் வியனக்தி, கடத்தை பிரகாசப்படுத்துகிறது. அந்த ரத்தம் அப்படியே இருக்கு. இப்ப கடத்தை கொண்டு வச்சுட்டு அந்த கடம் பாத்தியா, அந்த ரத்தனமானது கடத்தை பிரகாசப்படுத்துறது பாத்தியா அப்படின்னு சொல்லுவோம். ரத்தத்தை தொடவே இல்லை, கடத்தை எடுத்துட்டு போயிட்டான். இப்ப என்ன, இப்ப வந்து ரத்தனமானது கடத்தை பிரகாசப்படுத்தல அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லும் போது முன்னாடி அந்த ரத்தம் எதவஸ்தமாக இருந்ததோ அதே அவஸ்தையில அப்படியே இருக்கு, அது கொஞ்சம் கூட ஒண்ணுமே பண்ணல. ஆனா அந்த பேரு மாத்திரம் மாறுது. இதுக்கு முன்னாடி அது வியனக்தி, அதாவது அதை பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொன்னா இப்போ நவ்யனக்தி அப்படின்னு சொல்றோம். நாமளா பேரை கொடுக்கறது தான். அத போல இந்த ஆத்மாவிலையும் வச்சுக்கணும். திருஷ்டாந்தம் முடிஞ்சாச்சு. தார்ஷ்டாந்திக பாகத்தை அடுத்த கிளாஸ்ல